கடந்த மாதமெல்லாம் கண்மணியை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் புதிய மாதத்தை கொடுத்து இந்த புதிய அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஜீவன் மேல வாய்க்க பண்ண ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவனுடைய நாமத்துல இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். என் தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துல 8வது மாதம். 8 என்பது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கக்கூடியது. தேவ பிள்ளைகளே, 8 நம்முடைய வேத புஸ்தகத்திலே விசேஷமானது. 7 பஸ்காக்கு அடுத்து 8வது நாளாவது பஸ்காவானது பிரதான பஸ்கா என்று வேதம் சொல்லுகிறது. 8வது நாள் வாரத்தின் முதல் நாளை குறிக்கப்பட்டு ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அப்போ என்ன கேட்டா, இந்த வார்த்தையானது நம்ம ரிசீவ் பண்ணி கொண்டாதான் அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு நாம அதை பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில இது நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, இப்படியாக உபாகம புஸ்தகத்துல ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படி பேசுது. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசமா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சுதந்திரிக்க இருக்கிற தேசம் எப்படி இருக்கிறோமா, மலைகளும் குன்றுகளும் இருக்கும், மேடும் பள்ளமா இருக்கலாம். ஆனால் அது வானத்திலிருந்து ஊற்றுகிற அந்த மலைகளை குடிக்கும் தேசமா இருக்குமா. அது மாத்திரம் இல்லாம அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசமா. தேவ பிள்ளைகளே, இந்த மண் நல்ல மண் இருந்தாதான் தண்ணீரை குடிக்கும், கல் இருந்தா தண்ணீரை குடிக்காது. சரிங்களா? அப்படியா இருக்கும்போது இந்த வார்த்தையானது மனுஷனுக்கு சொல்லக்கூடியது. அவருடைய விதையானது இந்த வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை நம்முடைய இந்த நல்ல மண்ணுல விதைக்கக்கூடிய விதையா இருக்கிறது. இது நல்ல மண்ணா இருந்தா அவருடைய வார்த்தைகளை நாம இந்த மண்ணுல பதிச்சு வச்சுக்கணும் சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, பாருங்க சொல்லுது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசமா இருக்குமா. இந்த நலத்தை உன் தேவனாகிய கர்த்தர் அது எப்போதுமே விசாரிப்பாராம். பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோமா. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தரின் கண்கள் உங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது, உன்னை விசாரிக்கிறதா இருக்கிறது. உனக்கு எது தேவை எது தேவையில்லை சகலத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம், அவருடைய வருகை நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே அவர் விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவர் உன்னை ஆலோசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவர் உங்களை அரவணைக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையா இருக்கிற விதையா இருக்கிற வார்த்தையானது இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டு வானத்து என்று கொடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதா இருக்குதா? இப்படியான நீங்க பெற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு இது நிறைவேற முடிய வாழ்க்கையில. அடுத்து பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைக்கு கீழ்ப்படி படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கபடிக்கும் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்யப்படுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, முன்மாறியும் பின்மாறியும் என்று சொல்லுகிறது. அவரை முழு இருதயத்தோட சேவிக்கணுமா, முழு ஆத்மாவோட சேவிக்கணுமா, அவரை பற்றி கொண்டிருங்க. அவரே ஜீவனுள்ள தேவன், அவருக்காக படைக்கப்பட்டது, அவரால் படைக்கப்பட்டது சகலமும். ஆனால் அவரை சேவிக்கிற உங்களுக்கு சகலமும் வாய்க்க பண்ணுகிற நம் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் என்று சொல்லுகிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே மழை காலத்திலே பெய்கிற மழை மாத்திரம் அல்ல, மற்ற நாட்களிலும் ஊற்ற
ஊற்றுகளாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் மாத்திரமல்ல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாத ஒரு பதில்களும் உங்களுடைய மடியில் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க அவரை சேவிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. அவர் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாசமானது, இந்த 8வது மாதமானது, இந்த வருஷத்துல என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த முதல் நாளிலிருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் உங்களை விசாரித்து உங்களை நடத்துகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கா. உங்களுக்கு என்ன தேவைனாலும் அவரிடத்துல மன்றாடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. இதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளை எப்போதுமே உன் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளணுமா. ஞாபகக்குறி 2 கண்களுக்கு மத்தியில ஞாபகக்குறியில வைத்துக் கொள்ளணுமா. உன் கையில கயிறு சுற்றி அதை அப்படியே பிடிச்சு கொள்ளணுமா. உன் வீட்டு வாசல்களிலே வார்த்தைகளை எழுதி கொள்ளணுமா. நீ படுக்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ போகும் போதும், வரும் போதும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற கூட்டமா இருக்கணுமா. உன் வீட்டுல எங்க பாரு வார்த்தைகளை எழுதி வச்சு அதை எப்போதுமே கண்ணை விட்டு பார்த்து உன்னை ஆலோசிக்கிறதா இருக்கணுமா. எச்சரிக்கையா இருங்க. அநேக பரசாதிகளும் அநேக உலக காரியங்களும் சுபாவங்களும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ உண்மையோட உத்தமத்தோட பக்தி வைராக்கியத்தோட இருந்து பாருங்க, செழிப்பா இருப்பீங்க. ஒரு குறைய இருக்காது. நீங்க தான் செழிப்பா இருப்பீங்க. இந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது. இந்த சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. அவருடைய எல்லா படைப்பும் உங்களுக்காக படைச்சது. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறோம்பா. இந்த ஆகஸ்ட் மாசமானது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமும் சுகமும் ஆண்டவரே சகலமும் வாய்க்க பண்ணுங்க. உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தையானது இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற கிருபை தாங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மலமுள்ள ஜீவனுள்ள நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுனாக்கா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இது ஒரு ஊழியமா இருக்கிறது. God bless you.